எப்பயுமே சொல்கிற மாதிரி நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 3 லாங்குவேஜை 13 நிமிஷத்தில் படிக்கிறோம். இதுதான் வந்து டைட்டில். அது நிஜமும் கூட. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு காலமில் பிரித்து நம்ம தினசரி பேசக்கூடிய வார்த்தைகளை, வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது இல்லை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம். மை சஹமத் ஹோ, நான் ஒத்துக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஓகே எனக்கு இதில் சம்மதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஐ அக்ரி, நான் ஒத்துக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன். இது தமிழ். ஐ அக்ரி. மை சஹமத் ஹோ, மை சொல்றத நம்ம அப்படி மை அப்படின்னு சொல்லுவோம். மே சஹமத் ஹோ, இதுதான் ஸ்போக்கன். மை இருந்தாலும் நம்ம சொல்லும் போது மே சஹமத் ஹோ, நான் ஒத்துக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன். மே சஹமத் ஹோ. நெக்ஸ்ட், ஐசா மத் கர்னா. கர்னானா செய்யி, மத் கர்னானா டோன்ட் டு. கர்னா இந்த மத்துன்றது முன்னாடி வரும். இந்த இடத்துல ஐசா மத் கர்னா அப்படின்னா அந்த மாதிரி செய்யாத, அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்றோம். அப்படின்னும் போது அந்த மத்து வந்து நடுவில் போயிடுது இந்த இடத்துல. மத் கர்னா. இப்ப இந்த இடத்துல ஐசாவை எழுதும் போது அதை தெரிஞ்சா கூட நம்ம சொல்லும் போது ஸ்போக்கன்ல ஏசா மத் கர்னா, அந்த சவுண்ட்ல தான் நம்ம சொல்லணும். அது ஏசா அப்படிதான் சொல்றாங்க நேட்டிவ் பீப்புள்ஸ். ஏசா மத் கர்னா, அந்த மாதிரி செய்யாத. டோன்ட் டூ லைக் தட், இல்ல டோன்ட் டூ சோ, அந்த மாதிரி செய்யாத. டோன்ட் டூ லைக் தட், ஏசா மத் கர்னா. நெக்ஸ்ட், இனிமே. இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஆகே சே, இனிமே அந்த மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல ஃப்ரம் நவ் ஆன், இனிமேல, ஹியர் ஆஃப்டர் தட், இதுக்கப்புறமா, ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்றது, இல்லை இன் ஃபியூச்சர், இதுக்கப்புறமா, ஹியர் ஆஃப்டர். ஆகே சே, இனிமே. இனிமே நான் செய்ய மாட்டேன், இனிமே நான் சொல்ல மாட்டேன், இனிமே நான் போக மாட்டேன். அந்த மாதிரி இனிமே அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆகே சே. ஹிந்தியில ஆகே சே. ஹியர் ஆஃப்டர், ஃப்ரம் நவ் ஆன், இந்த மாதிரி வார்த்தைகளை இங்கிலீஷ்ல சொல்லலாம். இன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட், சில்லாவோ, இது வேர்பு. அதுக்கு முன்னாடி டோன்ட்ன்றது அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம டோன்ட் போடுறோம். கத்தாத அப்படின்றது கத்துனா சில்லாவோ. டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாத. மத் சில்லாவோ. மத்துன்றது சில்லாவோ மத்துன்னு சொல்லலாம், இல்ல மத் சில்லாவோன்னு சொல்லலாம். கத்தாத. பேசும்போது இல்லை திட்டும் போது நம்ம சொல்லணும் கத்தாத. டோன்ட் ஷவுட். கிசி அவுர் சமை, இந்த இடத்துல கூட அவுர்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கிசி ஓர் சமை. அவங்க பேசும்போது நேட்டிவ் பீப்புள்ஸ் இப்படிதான் பேசுறாங்க. கிசி ஓர் சமை. ஓர் இதுதான் கேட்கும் நமக்கு. பட் ஓர்ன்றதுக்கு லிட்டரலான மீனிங் பார்த்தா ஒரு சைடு இல்லை அந்த பக்கமா அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஸ்போக்கன்ல இப்படிதான் நமக்கு கேட்குது. கிசி ஓர் சமை, இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிசி ஓர் சமை, சம் அதர் டைம், இன்னொரு தடவை, அப்புறமா எப்பயாவது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் எப்பயாவது பார்க்கலாம், அப்புறம் எப்பயாவது, இன்னொரு டைம் எப்பயாவது செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். சம் அதர் டைம் இங்கிலீஷ்ல. கிசி ஓர் சமை, கிசி ஓர் சமை. நெக்ஸ்ட், நான் சொல்றேன், நீ நம்பட்டா போகும். கடவுளுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன். அப்ப கடவுளுக்கு தெரியும். காட் நோஸ், கடவுளுக்கு தெரியும். அந்த ஃப்ரேசஸ்க்கு தமிழ்ல கடவுளுக்கு தெரியும் அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம காட் நோஸ், கடவுளுக்கு தெரியும். பகவான் ஜானே, பகவான் ஜானே, கடவுளுக்கு தெரியும். நஃப்ரத் கர்னா, இது வேர்பு. ஸோ இந்த மாதிரி கம்பவுண்டா நஃப்ரத் கர்னான்றது வெறுத்தல் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு நஃப்ரத் கர்னான்றது கம்பவுண்ட் வேர்பா இருக்கு. இந்த மாதிரி கம்பவுண்ட் வரும்போது மத் வந்து நடுவில் வரும். நஃப்ரத் மத் கரோ, வெறுக்காத. டோன்ட் ஹேட், நஃப்ரத் மத் கரோ. நஃப்ரத் கர்னா வெறும், ஹேட் வெறுக்காத. டோன்ட் ஹேட், வெறுக்காத. டோன்ட் ஹேட், நஃப்ரத் மத் கரோ. நெக்ஸ்ட், லேட் பண்ணாத. லேட் பண்ணுனா தேரி கரோ. அப்ப லேட் பண்ணாத அப்படின்னும் போது இதே மாதிரி மத்துன்றது நடுவில் வருது. இந்த மாதிரி கம்பவுண்ட் வேர்ட் தேரி கர்னா, நஃப்ரத் கர்னா, இந்த மாதிரி ஜாயின் ஆகி வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம அந்த வேர்ப் வந்து டோன்ட் யூஸ் பண்ணும்போது சென்ட்ரல் நம்ம போறோம். நஃப்ரத் மத் கரோ, தேரி மத் கரோ, லேட் பண்ணாத. டோன்ட் பி லேட், லேட் பண்ணாத. இங்கிலீஷ்ல டோன்ட் பி லேட். இந்த இடத்துல தேரி மத் கரோ. நெக்ஸ்ட், இதே தான் இங்கேயும். கராப் மத் கரோ, ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம், குழந்தைங்க டிராயிங் பண்ண சொல்லியிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு நோட்ல நம்ம வரைகிறோம், ஏதோ ப்ராஜெக்ட் பண்றோம், கெடுத்துறாத. இல்லை செய்ய தெரியாம ஒரு விஷயத்தை செய்யும்போது கெடுத்துறாத, வீணாகிடாத அப்படின்னு சொல்றோம். அப்ப டோன்ட் ஸ்பாயில். கராப் மத் கரோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயினா இருக்கு. கராப் கர்னா, தேரி கர்னா, நஃப்ரத் கர்னா. ஸோ இந்த மாதிரி கம்பவுண்டா வேர்ட் வந்ததுன்னா அப்ப மத்த முன்னாடியோ பின்னாடியோ யூஸ் பண்ணாம சென்டர்ல போட்டு யூஸ் பண்றாங்க. கராப் மத் கரோ, வேஸ்ட் பண்ணிடாத, கெடுத்துறாத, வீணாகிடாத. டோன்ட் ஸ்பாயில். நெக்ஸ்ட், ஹிச்காவோ மத். ஹிச்சக்னா அப்படின்றது தயங்கிறது, ஹெசிடேட் பண்றது.
கூச்சப்படாத அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. கூச்சப்படாத, தயக்கப்படாத நம்ம சொல்றது இல்ல. கூச்சப்படாத, எது வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, எது வேணுமோ உங்களுக்கு உதவி தேவையோ கேளுங்க அப்படின்னு சொல்றோம். ஹிச்கானா அப்படின்றது வேர்பு. இதுல பாருங்க, மத்துன்றது முன்னாடி மத் ஹிச்காவோன்னு சொல்லலாம், இல்ல ஹிச்காவோ மத்து அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட், தயக்கப்படாத, கூச்சப்படாத, கேளுங்க, சகோஜப்படாம கேளுங்க, இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்றோம். அப்ப டோன்ட் ஹெசிடேட் என்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஹிச்காவோ மத். இப்ப பார்க்கலாம், மே சஹமத் ஹூ, நான் சம்மதிக்கிறேன், இல்ல நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி. ऐसा मत करना, இந்த மாதிரி செய்யாத, டோன்ட் டூ லைக் தட், இல்ல டோன்ட் டூ சோ. ஆகே சே, இதுக்கு அப்புறம், ஹியர் ஆஃப்டர், இல்ல ஃப்ரம் நவ் ஆன், ஆர் இன் ஃபியூச்சர், இதுக்கு அப்புறம் வரத்துல இந்த மாதிரி செய்யாத, இனிமேல் அப்படிங்கும் போது ஆகே சே. மத் சில்லாவோ, கத்தாத, டோன்ட் ஷவுட், மத் சில்லாவோ, கத்தாத. கிசி ஓர் சமய், இன்னொரு டைம் பார்க்கலாம், வேற எப்பயாவது பார்க்கலாம். கிசி ஓர் சமய், சமய், சம் அதர் டைம், கடவுளுக்கு தெரியும், காட் நோஸ், பகவான் ஜானே. நெக்ஸ்ட், நஃப்ரத் மத் கரோ, வெறுக்காத, டோன்ட் ஹேட், நஃப்ரத் மத் கரோ. தேரி மத் கரோ, லேட் பண்ணிடாத, டோன்ட் பி லேட், லேட் பண்ணிடாத, டோன்ட் பி லேட். கராப் மத் கரோ, வீணாக்கிடாத, கெடுத்துறாத, பாழாக்கிடாத. இந்த மாதிரி தமிழ் வார்த்தைக்கு டோன்ட் ஸ்பாயில், கராப் மத் கரோ. ஹிச்காவோ மத், சங்கோஜப்படாத, கூச்சப்படாத, தயக்கம் இல்லாத, தயங்காத, அந்த மாதிரி சொல்றதுக்கு ஹிச்காவோ மத், டோன்ட் ஹெசிடேட், ஹிச்காவோ மத். நெக்ஸ்ட், நல் பந்து கர்தோ. இந்த பந்து இல்ல கோல், இது ரெண்டும் ஆன் ஆஃப். இப்ப நல் பந்து கர்தோ அப்படின்னா, பந்து கர்துனா மூடு, டேப்ப மூடு, குழாவ மூடு, தண்ணி வருது வாட்டர், அப்ப நம்ம அதை என்ன சொல்றோம், குழாவ மூடு அப்படின்னு சொல்றோம். டர்ன் ஆன் த டேப், இதே ஆஃப் பண்ணு அப்படின்னா பந்து கர்தோ, நல் பந்து கர்தோ, குழாயை மூடு அப்படின்னு சொல்றோம். டர்ன் ஆஃப் த டேப், ஆஃப்ன்றதுல டபுள் எஃப் போடுவோம். நல் மீன்ஸ் டேப், டேப்பை தெர, டேப்பை மூடு. இது சொல்லும் போது டர்ன் ஆன் த டேப், டர்ன் ஆஃப் த டேப் இப்படி சொல்றோம் இங்கிலீஷ்ல. குழாயை மூடு, தெரன்றது தமிழ். ஹிந்தியில நல் பந்து கர்தோ, இல்லனா நல் கோல் தோ, கோல்னா ஓப்பன், கோல்னா டு ஓப்பன், பந்து கர்னா அப்படின்னா டு க்ளோஸ், அந்த மாதிரி மீனிங்ல வருது. நல் பந்த் கர்தோ ஆர் நல் கோல் தோ. அப்ப இந்த கர் சொல்லக்கூடாது, நல் கோல் தோ, தெர அப்படின்னு சொல்றோம். டர்ன் ஆன், டர்ன் ஆஃப். அடுத்தது, பஹானே மத் பனானா. பஹானே பனானா சாக்கு போக்கு சொல்றது. இதே சொல்லாத, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத, இந்த பொய் காரணத்தெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்றோம். அப்போ பஹானே மத் பனானா, இங்க பாருங்க, இது கம்பவுண்ட் வேர்டு. பஹானே பனானான்றது ஒரு வேர்பு, அதாவது பொய் சாக்கு சொல்லுதல், சாக்கு போக்கு சொல்லுதல், இந்த மாதிரி ஜாயின் வருது. அப்ப ஜாயினிங்கா வரும்போது இந்த மாதிரி மத்த நம்ம சென்டர்ல யூஸ் பண்றோம். இது நம்ம இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். பஹானே மத் பனானா, பொய் சாக்கு சொல்லாத, சும்மா ஃபால்ஸ் இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்றோம். ஃபால்ஸ் ரீசன் சொல்லாத அப்படின்னு சொன்னா டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். பொய் காரணம் சொல்லாத, டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். பொய் சாக்கு சொல்லாத, டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். அது எப்படி சொன்னா, பஹானே மத் பனானா, பஹானே மத் பனானா. நெக்ஸ்ட், கப்டே தோவோ, துணி துவை, துணி துவை அப்படின்னு சொல்றோம். வாஷ் த க்ளோத்ஸ், கப்டே தோவோ, தோனானா டு வாஷ், கப்டே தோவோ, கப்டேனா துணி நமக்கு தெரியும், வாஷ் த க்ளோத்ஸ். நெக்ஸ்ட், கப்டே சுகாதோ, துணியை காய போடு. இது எப்படி சொல்றோம், புட் த க்ளோத்ஸ் டு ட்ரை, துணியை காய போடு. ட்ரைனா நமக்கு தெரியும் காயறதுன்னு. புட் த க்ளோத்ஸ் டு ட்ரை, துணியை காய போடு. தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல புட் த க்ளோத்ஸ் டு ட்ரை. இதே ஹிந்தியில கப்டே சுகாதோ, சூக்னா காயுது, நம்ம காய வைக்கிறோம்னா சுகாதோ. கப்டே சுகாதோ, கப்டே சுகாதோ அப்படின்னா துணியை காய போடு. நெக்ஸ்ட், ஸ்ட்ரைட்டா போ, ஸ்ட்ரைட்டா போங்க. யாராவது படி கேட்டா நம்ம சொல்றோம் கோ ஸ்ட்ரைட், நேரா போங்க. நேரா போ அப்படின்னா ஜாவோ, போங்கன்னா ஜாயியே. சீதா ஜாயியே, இன்னும் ரெஸ்பெக்டா சொன்னா சீதா ஜாயியேகா. இல்ல ஈக்குவலன்ஸ் கிட்டனா நேரா போ அப்படின்னு மட்டும் சொன்னா சீதா ஜாவோ, கோ ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட், ஜன்னல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை நம்ம இழுக்கிறது, கர்டைனை இழுக்கிறது நம்ம என்ன சொல்றோம், டிரா த கர்டைன். ஜன்னல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனை இப்படி இழுக்கிறத டிரா த கர்டைன் அப்படின்னு சொல்றோம். பர்தா மீன்ஸ் ஸ்கிரீனு, கீஞ்ச்னா டு டிராக், இழுக்கிறது. இந்த இடத்துல டு டிரா, டு டிரா, டு டிராக் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றோம். பட் ஸ்கிரீனுக்கு ஸ்கிரீன், பர்தா கீஞ்ச் தோ அப்படின்னா டிரா த கர்டைன். ஜன்னல்ல இருக்கக்கூடிய
ஸ்கிரீனை இழு. பர்தா கீஞ்ச் தோ. பர்தா மீன்ஸ் ஸ்கிரீனு, கீஞ்ச்னா இழுக்கிறது. ஸ்கிரீனை இழு. பர்தா கீஞ்ச் தோ. Draw the curtain. அவனை எழுப்பு. இந்த வார்த்தை எப்படி சொல்றோம்? wake him up. அதாவது wake up அப்படின்றது phrasal verb. இந்த மாதிரி அவனை இவனன்ற இந்த pronoun நம்ம யூஸ் பண்றோம்னா அது சென்டரா வரும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷோட கிராமர். வேக் அப்புக்கு நடுவுல அவனை எழுப்பு, இவனை எழுப்பு, இல்ல அவளை எழுப்பு அந்த மாதிரி சொல்லும் போது இல்ல அதை எழுப்பு, wake it up, அப்ப wake him up, இல்ல wake her up அப்படின்னு சொல்லும் போது இந்த phrasal verb wake up இந்த மாதிரி phrasal verb எல்லாம் வரும்போது நடுவுல வரும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது உசே ஜகாவு. இந்த இடத்துல உசேன்றது அவனை இல்ல அவளை. உசே ஜகாவு வஹோட பேஸ்ல வர்றதுனால இந்த உசு. அவனை எழுப்பு. டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது வஹ பேஸ் பண்ணி உஸ் வரும். உசே ஜகாவு அவனை எழுப்பு. அதுக்கு அடுத்தது வாதா கரோ அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணு. மேக் அ ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு நான் இப்படி செய்யறேன் நீ சொல்லு, தொடர்ந்து இப்படி செய்யறேன் நீ ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுனா முஜே வாதா கரோ. அப்போ ப்ராமிஸ் மீ சொல்லுவோம். எனக்கு ப்ராமிஸ் பண்ண நீ அப்படி இல்லைன்னா முஜே வாதா கரோ. எனக்குன்றது முஜே. மைண்ட் பிளஸ்க்கும் முஜுக்கும் இந்த முஜே சொல்றோம். எனக்கு என்னன்ற அர்த்தத்தை முஜே கொடுக்குது. முஜே வாதா கரோ. எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் மீ முஜே வாதா கரோ. இதே நார்மலா ப்ராமிஸ் அப்படின்னா ப்ராமிஸ்னு சொல்லலாம், இல்ல ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல. வாதானா ப்ராமிஸ், வாதா கரோனா ப்ராமிஸ் பண்ணு. மேக் அ ப்ராமிஸ். நெக்ஸ்ட் தர்வாசா. இதே பார்த்த மாதிரி தான் இங்கேயும். தர்வாசா அப்படின்னா டோரு. தர்வாசா பந்த் கருதோ, கதவை மூடு. கோல்டோ அப்படின்னா தர. அப்ப ஓப்பன் த டோர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பந்த் கருதோ அப்படின்னா மூடு. ஷட் த டோர்னு சொல்லலாம், இல்ல போல்ட் த டோர் சொல்லலாம். BOLT போல்ட். போல்ட் த டோர் இல்ல தர்வாசா பந்த் கருதோ. ஷட் த டோர் அப்படின்னு சொல்றது. கோல்டோனா ஓப்பன் த டோர். இப்ப பார்க்கலாம். மே சஹமத் ஹூம். நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி. ऐसा मत करना அந்த மாதிரி சொல்லாத, அந்த மாதிரி செய்யாத. ऐसा मत करना அந்த மாதிரி செய்யாத. டோன்ட் டு லைக் தட். ஆगे से இனிமே. ஹியர் ஆஃப்டர். மத் சில்லாவோ கத்தாத. டோன்ட் ஷவுட். கிசி ஓர் சமய. இன்னொரு தடவை இன்னொரு சமயம் பார்க்கலாம். கிசி ஓர் சமய. சம் அதர் டைம். பகவான் ஜானே கடவுளுக்கு தெரியும். God knows. नफरत मत करो. வெறுக்காத. டோன்ட் ஹேட். नफरत मत करो. देरी मत करो. लेट பண்ணிடாத. डोंट बी लेट. देरी मत करो. खराब मत करो. வீணாக்கிடாத, பாழாக்கிடாத, கெடுத்துறாத. डोंट स्पॉइल. खराब मत करो. हिचकावो मत. संकोचப்படாத, கூச்சப்படாத. हिचकावो मत. डोंट हेसिटेट. डोंट हेसिटेट. இங்க எழுதல, இந்த இடத்துல வந்து ஒரு கோடு. அது டி. நெக்ஸ்ட் நல் பந்த் கர்தோ இல்ல நல் கோல்தோ. ஆஃப் பண்ணணும் அப்படின்னா பந்த் கர்தோ. அப்ப டர்ன் ஆஃப் த டேப். ஆன் பண்ணணும்னா டர்ன் ஆன் த டேப். கோல்தோ நல் கோல்தோ. குழாய தர. அடுத்தது பஹானே மத் பனானா. சாக்கு போக்கு சொல்லாத, செய்யாத. பொய் சாக்கு சொல்லாத. மேக் த டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ்னா பண்றது, சாக்கு போக்கு சொல்றது. டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். சாக்கு போக்கு சொல்லாத, செய்யாத அப்படின்னா பஹானே மத் பனானா. நெக்ஸ்ட் கப்படே தோவோ. துணி துவை. வாஷ் த க்ளோத்ஸ். நெக்ஸ்ட் கப்படே சுகா தோ. துணியை காய போடு. புட் த க்ளோத்ஸ் டு ட்ரை. சீதா ஜாவோ. ஸ்ட்ரெயிட்டா போ. கோ ஸ்ட்ரெயிட். பர்தா கீஞ்ச் தோ. ஸ்கிரீனை இழு. ட்ரா த கர்டைன். பர்தா கீஞ்ச் தோ. அவனை எழுப்பு. வேக் ஹிம் அப். உசே ஜகாவோ. मुझे वादा करो. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் மீ. वादा करो. மேக் அ ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணு. दरवाजा बंद कर दो. கதவை மூடு. போல் த டோர் ஆர் ஷட் த டோர். பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேல்யூபிள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. தன்யவாத்.